கடந்த கூட்டத்தில் வந்து தாவேக்கா பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டில் வந்து காலையிலே வந்து சீமான் ஒழிகன்னு சொல்லி அவங்க எல்லாம் கோஷம் போடுறாங்க. மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற தமிழ்நாட்டில் தெருநாய்க்கள் தொழில் அதிகமாக இருக்குது, மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. காப்பகத்தில் அடைக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விலங்குகள் அறுவலுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ இதில் நம்ம தொடக்கத்திலேருந்தே கவனிச்சுக்கணும். எதையுமே வந்து இப்போ மாடுகள் வந்து தெருவில் மேய்கிறது, அதெல்லாம் நம்ம புல் வளர்த்து வைக்கல, சோறு ரொட்டி தான் திங்குது பாவம். மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும். கால்நடைகள் வந்து நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும், அப்புறம் பிளேக் நோய் வரும். இப்போ அதை கட்டுப்படுத்த போராடணும். இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க, ரொட்டி போடுறாங்க. இப்போ நாங்களே போகும்போது கொடுக்குறோம். அதில் சில நாய்கள் வந்து வெறிநாயாகி கடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காணொலியில் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைகளை தூக்கி ஓடிடுது, விரட்டி கடிக்குது. இப்போ அது கட்டுப்படுத்தணும். அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வரும். அதில் முற்றுமுழுதாக ஒழிச்சிட முடியாது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் இதே திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய் கடிச்சு பதறி நாசம் பண்ணிக்கிறத பார்த்தோம். திருப்பூர்லாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து கண்ணீரோடு காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பேராபத்தாயிடும். முற்றுமுழுதாக இதை அழிக்க முடியாது, அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது. அப்போ தெருவில் நடமாடுறதே கஷ்டமாக இருக்குது. இரவில் தனியாலாம் நீங்கள் போக முடியாது. திருடன் பயம் விட நாய் பயம் பெரிய பயம். சரி பண்ணணும். தாவேக்கா விஜய் மாநாடு நடந்து காலையிலேயே தொண்டர்கள் எந்த அளவுக்கு அது வெற்றி? நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி எதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரி. காலையிலேயே குவிஞ்சிருக்காங்க. அங்கே உணவு இல்லாமல் அந்த கழிவுநீர் கூட செல்ல முடியாமல் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையாக அவங்க வந்து நாட்டில் வேறு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் வந்து அவங்க வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டாங்க. அவர்களை வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஆதரிக்கணும்னு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. அது பெரியவங்க விளையாட்டு, நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ஏன் ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அதில் நாங்கள் முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு. அதே கேள்வியை இப்போ நாம் இவங்கள பார்த்து கேட்போம்ல, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு. கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத யோசிச்சு பாருங்கள். என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக போய் வெளிநாட்டில் பேசிட்டு வந்தது யார்? அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையாக இருந்தது, இப்போ எதிர்ப்புடையதாக இருக்குதா என்ன சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகரில் அவங்க பார்த்துருக்காங்களா? கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் இருக்குது. சென்னை எதில் இருக்குது? சங்கமச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழில் இருக்குது. கீழே மதுரை என்ன எழுத்துல எழுதிருக்கு? இதுதான் நீங்கள் தமிழ் வளர்த்தது. உங்கள் ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்? ஆங்கிலம். நீங்கள் தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் ஹிந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஏன் தமிழில் கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்கள் குரல் எழுப்பலை? நீங்கள் தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போகிறீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசலை.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.